எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. திருவண்ணாமலைக்குள்ளேயே போக முடியல, அவ்வளோ கூட்டம். என்னப்பா ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆயிருக்கா எங்கேயாதுன்னா இல்லை சார், சென்ட்ரலில் ஊர் பூரா கூட்டம், திருவண்ணாமலை பூரா கூட்டம். அதாவது இதுக்கு வரமே அந்த அண்ணாமலை ஜோதிக்கு வர மாதிரி. என்னன்னு கேட்டால் ராமராஜன் சார் மீட்டிங் அப்படின்னு அப்படி ஒரு கூட்டம். அப்படி அந்த கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதெல்லாம் மறக்கலை. அது என்னைக்குமே இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சொன்னார் ஒரு தடவை, ஐயோ நான் பயந்துட்டேன் சார், அவருக்கு இருந்த மாசம் ஓப்பனிங்ல இதுவும் கலெக்ஷனும் பார்த்துட்டு பயந்துட்டேன் சார், ஐயோ நமக்கு பயங்கர போட்டி இல்லை, இப்போ முன்னாடி போயிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு உண்மையாகவே மக்கள் நாயகன். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துலேருந்து நான் ரெகுலராக ஒரு பாஸ்கர் எடிட்டர் அப்படின்னு அவருடைய டீம் ஒன்று பெரிய டீம் இருக்கும். அவருடைய பசங்க எடிட்டர்ஸு, அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் எடிட்டர்ஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள இதை வந்து பாஸ்கர் எடிட்டர் பாஸ்கர்னு. அங்கே தான் பாரதிராஜா சார், கே ரங்கராஜ், அப்படி எல்லாம் வரும்போது சாரை வருவார். ராம்நாராயண் சார் அசிஸ்டண்டாக இருந்து அசோசியேட்டாக இருந்து இவர் டைரக்ட் பண்ணி வந்து எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவர் துடிதுடிப்பாக அப்படி இருப்பார். அவர் இளைஞர்னா வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், டைரக்டர் தான், எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வார். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணார், தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணார். பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில், எல்லாத்தையும் மீறி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணார். அந்த மாதிரி அப்படி எல்லாம் நான் பார்த்தேன் அவரை. நான் வந்து ஒரு 10 வருஷம் 1981 இருந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்றேன். ஆக்சுவலாக 89 வரைக்கும் நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அந்த படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, இல்லைன்னா அப்புறம் 4 வாரம், அதுக்கப்புறமா 25 நாள், அதுக்கப்புறம் 50 நாள் ஆண்களை நம்பாதே அப்படி போயிட்டு இருந்த போது எனக்கு முதல் வந்து ஒரு வெற்றி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த படத்து பேர் வந்து ராஜா ராஜா தான். அந்த ராமதாசனுடைய 2வது படம். அது ஒரு டைரக்டர்கிட்ட 2 படம் ஒர்க் பண்ணது நான் அந்த படத்தை அவர்கிட்ட தான். ஸோ அது மாதிரி நான் ஒரு 14 டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஆனால் முதல் இப்போ இன்றைக்கும் என்னுடைய ஆஃபீஸில் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு நிறைய ஷீல்ட்ஸ் இருக்குது. அப்போல்லாம் 100 நாள் வெள்ளி விழா இதெல்லாம் நிறைய ஷீல்டு வாங்குவோம் இல்லையா. அதில் புது வருஷத்துக்கு முன்னாடியே அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வாங்கின முதல் ஷீல்டு வந்து ராஜா ராஜா தான். அதுதான் இன்னைக்கே இருக்கும். இந்த பக்கம் ராமராஜன் சார், இந்த பக்கம் இளையராஜா சார். அந்த ப்ரொடியூசர் வந்து நிவாஸ், கேமராமேன் நிவாஸ்ங்க. டைரக்டர் வந்து ராம்தாஸ், ராம்தாஸ்ங்க. சமீபத்தில் அவர் நம்மளை விட்டு போயிட்டார். ஸோ அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 46 படம் என்னமோ டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டார்ட் கேமரா, ரோல் சவுண்ட், ஆக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முதல்ல அவருக்கு தான். அது எப்படின்னா பெத்தவ மனசுன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நம்ம ராஜ்கிரண் சார் தான் ப்ரொடியூசரு. அந்த படத்துக்கு கதை வசனம் வந்து கஸ்தூரி ராஜா. அந்த படத்தில் வந்து நான் அசோசியேட் டைரக்டர். ஆனாலும் நான் தான் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொல்லணும், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லணும். காரணம் வந்து அவர் ஹீரோ அண்ட் டைரக்டர். அந்த படத்தில் டைரக்ட் பண்ணி ஹீரோவாக நடிக்கிறார். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன முதல் சார் யார் சார் ரவி, நீ எத்தனை படம் பண்ணியிருக்க, நீ தான் ஸ்டார்ட் கேமரா சொல்லணும், நீ தான் ஆக்ஷன் சொல்லணும், நீ ஆக்ஷன் சொன்னால் தான் நடிப்பேன் அப்படின்ட்டாரு. அதுதான் என்னுடைய பிள்ளையார் ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ராஜ்கிரண் சார் வந்து ஹீரோவை நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா கஸ்தூரி ராஜா டைரக்டர் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் புரியாத பகுதியில் டைரக்டர் ஆகிட்டேன். இப்படி வந்து நான் எப்படி அந்த 9 வருஷத்தில் வந்து ஒரு ஆன்டி சென்டிமெண்ட்டாக இருந்தனோ அது அப்படியே அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எல்லாமே சென்டிமெண்ட்டாக ஆயிடுச்சு. அப்படி ஒரு ராசியான ஒருத்தர்.